ஹாய், இந்த வீடியோவில் நம்ம கடித இலக்கியம் அதில் பார்த்திங்கன்னா இப்போ மகாத்மா காந்தி அவர்களை பற்றி பார்க்க போகிறோம். ஸோ நியூ புக்கில் 6th 3rd டேர்மில் கவர் ஆகுது. ஓல்டு புக்கில் பார்த்திங்கன்னா 7th 10th இருக்குது. 7th செகண்ட் டேர்ம்லேயும் 10th புக்லேயும் ஓல்டு புக்கில் இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு நம்ம நியூ புக் பார்க்கலாம். காந்தியடிகள் அப்படின்னு நம்ம சொன்னோம்னாவே அகிம்சை வழியை பின்பற்றியவர், தீண்டாமை ஒழிப்பு, சமுதாய மறுமலர்ச்சி, பெண்கள் முன்னேற்றம், ஸோ இந்த மாதிரி விஷயங்களில் போராடினவர். 1919 பிப்ரவரி மாதம் காந்தியடிகள் சென்னைக்கு வந்தார். ஸோ இந்த லெசனில் அவர் எந்தெந்த ஊருக்கு தமிழ்நாட்டில் காந்தி, அதுதான் இந்த லெசன். ஸோ தமிழ்நாட்டுக்கு அவர் எப்பெல்லாம் வந்தார், எதுக்காக வந்தார், எப்போ அவர் கதராடையை விரும்பி அணிஞ்சிக்கிட்டாரு, ஸோ இந்த மாதிரி பாயிண்ட்ஸ்லாம் ரொம்ப இம்பார்ட்டன்ட். 1919 தான் பார்த்திங்கன்னா ரவுலட் சட்டம் நடந்தது. ஆண்டு பிப்ரவரி மாதம் காந்தியடிகள் சென்னைக்கு வந்தார். 1919 பிப்ரவரி மாதம் காந்தியடிகள் சென்னைக்கு வந்தார். அப்போது ஆங்கில அரசு ரவுலட் சட்டம் எனும் கடுமையான சட்டத்தை நடைமுறைப்படுத்தி இருந்தது. அதனை எதிர்த்து பெரிய போராட்டத்தை நடத்த காந்தியடிகள் திட்டமிட்டார். ஸோ அந்த கருத்தாய்வு கூட்டம் நடத்துறதுக்காக அந்த கருத்தாய்வு கூட்டம் பார்த்திங்கன்னா ராஜாஜி வீட்டில் தான் நடைபெற்றது. ஸோ அங்கே ராஜாஜி ஒரு மெத்தையில் அமர்ந்திருந்தார். ஸோ யாருடைய வீட்டிற்கு காந்தியடிகள் கருத்தாய்வு கூட்டத்திற்காக வந்தார்னு கூட கொஷின் கேட்கலாம். ஸோ ராஜாஜி அவர்களினுடைய வீட்டிற்கு வந்தார். அப்போ அங்கே உட்கார்ந்துருக்கும் போது பார்த்திங்கன்னா பாரதியார் வராரு. பாரதியார் கேட்குறாரு, நீங்கள் மகாத்மா காந்தி அவர்கள்கிட்ட கேட்குறாரு, நீங்கள் இந்த கூட்டத்துக்கு தலைமை தாங்க முடியுமா அப்படின்னு கேட்கும்போது காந்தியடிகள் என்ன சொல்கிறாரு, இல்லை இன்னொரு நாள் வச்சுக்கோங்க அப்படின்ற மாதிரி சொல்லுவார். உடனே காந்தியடிகள் இல்லை முடியாது, திட்டமிட்டபடி கூட்டம் நடைபெறும் அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய இயக்கத்துக்கு வாழ்த்து சொல்லிட்டு கிளம்பிடுவார். அப்போது காந்தியடிகள் சொல்வார், யார் இவருன்னு கேட்கும்போது ராஜாஜி அவர்கள் சொல்வார், இவர் எங்கள் தமிழ்நாட்டு கவிஞர் அப்படின்னு சொல்வார். ஸோ இந்த மேற்கோளை கொடுத்து கேட்பாங்க, இது யார் சொன்னது, இவர் எங்கள் தமிழ்நாட்டு கவிஞர். பாரதியார் எங்கள் தமிழ்நாட்டு கவிஞர் என்று கூறியவர் யாருன்னு கூட கொஷின் கேட்கலாம். ஸோ ராஜாஜி அவர்கள், இவர் எங்கள் தமிழ்நாட்டு கவிஞர் என்று கூறியவர் ராஜாஜி அவர்கள். அப்படியா, இவரை பத்திரமாக பாதுகாக்க வேண்டும் என்றால் காந்தியடிகள். அடுத்து 1929 செப்டம்பர் மாதத்தில், அதுக்கப்புறம் 1919 சொல்லியிருக்காங்க. அடுத்து 21 காந்தியடிகள் தமிழ்நாட்டுக்கு வராரு. அப்போ புகை வண்டியில் மதுரைக்கு சென்றார். செல்லும் வழியில் பெரும்பாலான மக்கள் இடுப்பில் ஒரு துண்டு மட்டுமே அணிந்திருப்பதை கண்டார். ஸோ அதை பார்த்ததுக்கு அப்புறம் தான் அவர் என்ன பண்ணுறாரு, மேல் சட்டை, காந்தியடிகள் நீளமான வேட்டி, மேல் சட்டை, பெரிய தலைப்பாகை அணிவதை வழக்கமாக கொண்டிருந்தார். அப்போ அதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய காந்தி மேலே பார்த்திங்கன்னா தலைப்பாகையெல்லாம் வச்சுருப்பார். ஸோ இது எல்லாத்தையும் வேண்டான்னு சொல்லி கதராடைக்கு மாறினார். அப்போ எங்கே அப்படின்னா தமிழ்நாட்டில் மதுரைக்கு வந்தபோது தான் அந்த நிகழ்வானது நடந்தது. ஸோ அன்று முதல் வேட்டியும் துண்டும் மட்டுமே அணிய தொடங்கினார். அவரது தோற்றத்தில் மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்திய பெருமை தமிழ்நாட்டுக்கு உண்டு. ஸோ தமிழ்நாட்டுக்கு தான் அவருடைய தோற்றம் மாறினது தமிழ்நாட்டினால தான். அந்த கோலத்திலேயே தம் வாழ்நாள் முழுவதும் இருந்தார். உலகம் போற்றிய எளிமை திருக்கோலம் இதுவாகும். அடுத்து காந்தியடிகள் ஒரு முறை காரைக்குடியை சுற்றியுள்ள ஊர்களில் சுற்றுப்பயணம் மேற்கொண்டார். ஸோ அந்த சுற்றுப்பயணம் மேற்கொள்ளும் போது கானாடு காத்தான் அப்படின்ற ஒரு வீட்டில் தங்கியிருப்பார். அது ரொம்ப வெளிநாட்டு அலங்கார பொருட்கள் எல்லாம் அதிகமாக இருக்கும். ஸோ அப்போ அவர் சொல்லுவார், இந்த இவ்வளோ பணத்தை ஒரு செலவு செய்கிறீங்க, அதில் ஒரு பங்கு என்கிட்ட கொடுத்தீங்கன்னா நான் இதை விட அழகாமல் செஞ்சு காமிப்பேன் அப்படின்னு சொல்லி, அழகாக வீட்டை மாற்றி காமிப்பேன் அப்படின்னு சொல்லுவார். ஸோ அந்த மாதிரி எளிமையை விரும்பினார். அதுக்கப்புறம் மறுபடியும் அவர் வரும்போது வெளிநாட்டு பொருட்கள் எதுவுமே இருக்காது, ரொம்ப எளிமையாக அவர் வீடு இருந்ததை நினச்சி பாராட்டுவார். ஸோ எந்த ஊர் அப்படின்னா கானாடு காத்தான் அப்படின்ற அந்த ஊர். அடுத்து காந்தியடிகள் ஒரு முறை மதுரையில் தங்கியிருந்தார். மீனாட்சி அம்மன் கோவிலுக்கு சென்று வரலாம் என்று தலைவர்கள் அவரை அழைத்தனர். அந்த கோயிலுக்கு செல்ல எல்லா மக்களுக்கும் அனுமதி உண்டா என்று காந்தியடிகள் கேட்டார். அங்கு இருந்தவர்கள் இல்லை என்றனர். அப்படியானால் அங்கே வரமாட்டேன் என்று கூறிவிட்டார். பல ஆண்டுகளுக்கு பிறகு அந்த கோவிலுக்குள் செல்ல அனைவருக்கும் உரிமை உண்டு என்று அறிவிக்கப்பட்டது. அதன் பிறகு மதுரைக்கு வந்தபோதுதான் காந்தியடிகள் மீனாட்சி அம்மன் கோவிலுக்குள் சென்றார். ஸோ எந்த கோவில்னு கேட்கலாம். இந்த மாதிரி நிகழ்ச்சி குற்றாலத்திலும் நடைபெற்றது. அதாவது குற்றால அருவியில் குறிக்கிறதுக்கு சில மக்களுக்கு உரிமை இல்லாமல் இருந்தது. ஸோ அதையும் எதிர்த்து போராடினார்.
காந்தியடிகள் தமக்கும் தமிழுக்கும் உள்ள தொடர்பை பற்றி பல முறை கூறியுள்ளார். தென்னாப்பிரிக்காவில் வாழ்ந்த காலத்தில் தமிழ் மொழியை கற்க தொடங்கியதாக கூறியுள்ளார். தென்னாப்பிரிக்கா காந்தியடிகள் எங்கே இருந்தபோதே தமிழ் கற்க தொடங்கியிருக்காரு. தென்னாப்பிரிக்காவில் இருந்தபோதே ஜியு போப் எழுதிய தமிழ் கையேடு தம்மை கவர்ந்ததாக குறிப்பிட்டு உள்ளார். ஜியு போப் அவர்கள் எழுதிய தமிழ் கையேடு திருக்குறள் அவரை பெரிதும் கவர்ந்த நூலாகும். அவரை பெரிதும் காந்தியடிகளை மிகவும் கவர்ந்த நூல் எதுன்னு கேட்டாங்கன்னா திருக்குறள். 1937 சென்னையில் இலக்கிய மாநாடு 37 நடந்தது. சென்னையில் இலக்கிய மாநாடு 1935. அம்மாநாட்டுக்கு காந்தியடிகள் தலைமை வகித்தார். உ.வே.சா. சாமிநாதர் வரவேற்பு குழு தலைவராக இருந்தார். உ.வே.சா. அப்போ அந்த கூட்டத்துக்கு வரவேற்பு குழு தலைவர். உ.வே.சா. சாமிநாதரின் உரையை கேட்ட காந்தியடிகள் மகிழ்ந்தார். இந்த பெரியவரின் அடி நிழலில் இருந்து தமிழ் கற்க வேண்டும் எனும் ஆவல் உண்டாகிறது என்று கூறினார். ஸோ இதெல்லாம் மேற்கோள் தான். இதெல்லாம் கேட்கறதுக்கான வாய்ப்பு அதிகம். ஸோ காந்தியடிகள் யாருடைய நிழலில் இருந்து தமிழ் கற்க வேண்டும் என்று விரும்பினார்? உ.வே.சா. அவர்களினுடைய அடிநிழலில் இருந்து. யாருடைய கையேடு அவருக்கு ரொம்ப தமிழ் கையேடு மிகவும் கவர்ந்ததாக கூறினார் அப்படின்னா ஜியு போப். திருக்குறள் அவரை மிகவும் கவர்ந்த நூலாகும். ஸோ இதில் அவ்வளோதான் பாயிண்ட்ஸு. பாருங்கள், காந்தியடிகள் உடை அணிவதில் மாற்றத்தை ஏற்படுத்திய நூல் மதுரை. காந்தியடிகள் டேஸ் அடிநிழலில் இருந்து தமிழ் கற்க வேண்டும். உ.வே.சா. அவர்கள். இலக்கிய மாநாடு எங்கே நடந்தது? சென்னையில் நடந்தது 1937. அதுக்கு தலைமை தாங்கிறதுக்காக தான் காந்தியடிகள் சென்னை வராரு. தமிழ்நாட்டு கவிஞர் பாரதியார். குற்றாலம் அருவி தமிழ் கையேடு ஜியு போப். நெக்ஸ்ட் இது பார்த்திங்கன்னா ஓல்டு புக்கு. இந்த லெசனை பொறுத்த வரைக்கும் இந்த மாநாடு எங்கே நடைபெறுது அப்படின்னா 1917. ஸோ முன்னாடி பார்த்த லெசன் நம்ம தமிழ்நாடு பற்றி மட்டும்தான். இப்போ இங்கே குஜராத்தில் நடக்குது. எப்போ அப்படின்னா 1917 நடைபெற்ற ஒரு மாநாட்டில் அவர் பேசப்பட்ட அந்த உரை. இந்த லெசனை பொறுத்த வரைக்கும் கல்வின்றது தமிழ் மொழியில் தான் கற்பிக்கப்பட வேண்டும் அப்படின்றத தான் இதில் அழுத்தம் திருத்தமாக சொல்லியிருப்பார். தாய்மொழியின் மூலம் கல்வி கற்பிக்கப்பட வேண்டும் என சிலர் கருதுகின்றன. ஆங்கிலத்தின் வாயிலாக கற்பிக்கப்பட வேண்டும் என சிலர் கருதுகின்றன. ஸோ இதுதான் இந்த லெசனோட இது. கவி ரவீந்திரநாத் தாகூரின் ஈர்ப்பான இலக்கிய நடையின் உயர்வுக்கு காரணம் ஆங்கிலத்தில் அவருக்கு இருந்த அறிவு மட்டுமின்று தம்முடைய தாய்மொழி மீது அவருக்கு இருந்த பற்றுதலும் ஆகும். ஸோ ரவீந்திரநாத் தாகூர் பார்த்திங்கன்னா அவருடைய அந்த இலக்கிய நடை அதனுடைய உயர்வுக்கு காரணம் அவருடைய தாய்மொழி பற்றான ஆங்கிலம். அவருடைய தாய்மொழி பார்த்திங்கன்னா ஆங்கிலம். அடுத்து முன்சிராம் பேசும்போது குழந்தைகள், ஆண்கள், பெண்கள் அனைவரும் மிகுந்த ஈடுபாட்டுடன் கேட்கிறார்கள். இதற்கு காரணம் அவர் தம் தாய்மொழி அறிவே. உயர்ந்த மனம் படைத்த மதன் மோகன் மாளவியாவின் ஆங்கில பேச்சு வெள்ளியை போல ஒளிவிட்டாலும் அவரது தாய்மொழி பேச்சு தங்கத்தை போன்று ஒளி வீசுகின்றது. ஸோ ஆங்கில பேச்சு மதன் மோகன் மாளவியா பேசக்கூடிய அந்த ஆங்கில பேச்சு வெள்ளி மாதிரி இருந்தால் கூட அவருடைய தாய்மொழி பேச்சு எப்படி இருக்கும் அப்படின்னா தங்கத்தை போன்று இருக்கும். ஸோ இந்த ஒரு லைன் கொடுத்துட்டு இந்த 2 லைன் கொடுத்துட்டு இது யாரை பற்றி சொன்னாங்கன்னு சொல்லி கேட்கலாம். ஸோ காந்தியடிகள் மதன் மோகன் மாளவியாவினுடைய பேச்சை பற்றி இதில் சொல்லியிருக்காரு. யாருடைய பேச்சை குழந்தைகள், பெரியவர்கள், பெண்கள் என அனைவரும் விரும்பி கேட்கின்றன அப்படின்னு சொல்லி கேட்டாங்கன்னா முன்சிராம். வேலை தெரியாத தொழிலாளி தன் கருவியின் மீது சீற்றம் கொண்டானாம் அப்படின்றது என்னது? ஒரு ஆங்கில பழமொழி. வேலை தெரியாத தொழிலாளி தன் கருவியின் மீது சீற்றம் கொண்டானாம் அப்படின்றது ஒரு ஆங்கில பழமொழி. மொழி நிறைவு பெற்றதாக இல்லை என குறை சொல்பவர்கள் இந்த தொழிலாளியை போன்றவர்களே. ஒரு மொழி நிறைவு இல்லாமல் இருக்குது அப்படின்னு சொல்கிறது. குறைபாடு மொழியை பயன்படுத்துபவர்களிடம்தான் இருக்கிறதே அன்று மொழியில் இல்லை. அடுத்து ஜெகதீஷ் சந்திர போஸ், பி.சி. ராய் முதலியோரின் சாதனைகளை கண்டு நாம் மகிழ்ச்சி அடைகிறோம். ஆனால் தாய்மொழி மூலம் நமக்கு கல்வி அளிக்கப்பட்டிருந்தால் நம்மிடையே பல போஸ்களும் ராய்களும் தோன்றியிருப்பார்கள். அவ்வளோதான் பாயிண்ட்ஸ். இதில் முக்கியமாக இந்த 3 பேர் முன்சிராம், மதன் மோகன் மாளவியா, கவி ரவீந்திரநாத் தாகூர். ஸோ இது தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா போதும். அடுத்து இந்த மாநாடு எங்கே நடக்குது? குஜராத் மாநிலத்தில் 1917 புரோச் நகரில் நடைபெற்ற 2வது கல்வி மாநாடு. 2வது கல்வி மாநாட்டில் தான் இவர் பேசுகிறாரு. காந்தியடிகள் டேஸ் மாநிலத்தில் ஆற்றிய உரையை குழந்தைகளுக்கு கூறினார். குஜராத்.
வேலை தெரியாத தொழிலாளி தன் கருவியின் மீது சினம் கொண்டானாம். இது என்னதுன்னு கேட்கலாம். இது வந்து ஒரு ஆங்கில பழமொழி. நெக்ஸ்ட் பாருங்கள், 10th ஸ்டாண்டர்ட் ஓல்டு புக். இஸ்ரேல் எகிப்து 2 நாடுகளுக்கும் வந்து பார்த்திங்கன்னா கடுமையான போர் நடக்குது. அந்த போரில் வந்து அமெரிக்க இதழ் ஆசிரியர் இபான் ஆசிரியர் இஸ்ரேலுக்கு சென்றார். இஸ்ரேலுக்கு போயிட்டு அங்கே விடியற்காலை மணி 2 கட்டடங்களின் மேல் போர் விமானங்கள் குண்டுமலை பொழிந்தன. அங்கு தங்கியிருந்த இல்லத்தில் அந்நிலையிலும் ஒரு இளம்பெண் ஒரு நூலை வந்து படிச்சுட்டு இருக்காங்க. ஸோ குண்டு போட்டுட்ருக்காங்க. இவ்வளோ ஒரு சூழ்நிலையிலையும் ஒரு பொண்ணு வந்து ஒரு புத்தகம் படிச்சுட்டு இருக்காங்க. அது காந்தியடிகளின் சத்திய சோதனை அப்படின்ற புத்தகம். அப்போ வந்து அவர் கேட்குறாரு, இப்போ இந்த டைமில் என்னம்மா அதை படிச்சுட்டு இருக்கேன்னு கேட்கும்போது, இதில் தான் உலகம் உய்ய உற்ற வழி இருக்கிறது அப்படின்னு சொல்லி அந்த பொண்ணு வந்து சொல்லியிருக்காங்க. காந்தியடிகள் சிறுவனாக இருந்தபோது குஜராத்தி பாடல் ஒன்றனை கேட்டார். தாகத்திற்கு நீர் தருவதில் ஒன்றுமில்லை, தீமை செய்தவருக்கும் நன்மையே செய், உண்மை பொருண்மை உண்டு. அதாவது அந்த தீண்டாமை ஒழிப்பு அப்படிங்கிறதுக்காக அதில் வந்து சொல்லியிருப்பாங்க. இப்போ காந்தியடிகளினுடைய புத்தகம் படிச்சிருந்திங்கன்னா தெரியும். அவர் வந்து அந்த போகிற வழியில் யார் வீட்டில் வேணாலும் சாப்பிட்ருவார். அதுக்கு அவங்க அம்மாலாம் வந்து இது பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரி தீண்டாமை ஒழிப்பை வந்து சிறு வயதிலே வந்து அனுபவித்தவர். தாகத்திற்கு நீர் தருவதில் ஒன்றுமில்லை, தீமை செய்தவருக்கும் நன்மையே செய், உண்மை பொருண்மை உண்டு அப்படின்னு சொல்லி அந்த பாடலில் வந்து சொல்லியிருப்பாங்க. அவர் பள்ளியில் படித்து கொண்டிருந்த போது சிரவண பிதுர்பக்தி என்ற ஒரு நாடக நூலை படித்தார். சிரவணன் என்ற இளைஞன் பார்வையற்ற தன் தாய் தந்தையரை காவடியில் தூக்கிச் செல்லும் ஒரு காட்சி படம். அந்த படத்தை பார்த்துட்டு நாமளும் நம்மளுடைய பெற்றோர்கிட்ட வந்து அன்பு செலுத்த வேண்டும் அப்படின்னு சொல்லி விரும்புகிறாரு. அப்போ அந்த சிரவண பிதுர்பக்தி அப்படின்ற நாடக நூலை படித்து அவருக்கு என்ன அவர் அதனால் கற்றுக்கிட்டாருன்னா பெற்றோர்கிட்ட அன்பாக இருக்கணும் அப்படின்ற விஷயத்த கற்றுக்கிட்டாரு. அடுத்து ஹரிச்சந்திரன் நாடகத்தை காந்தி ஒரு முறை பார்த்தார். உண்மையை மட்டுமே பேசும் அரசன் ஹரிச்சந்திரனை ஒரு பொய் பேச வைக்க வேண்டும் என்பதற்காகவே பல இன்னல்களுக்கு உள்ளாக்குகிறார் யாரு? முனிவர் விஸ்வாமித்திரர். ஹரிச்சந்திரனை வந்து பொய் பேச வைக்கணும் அப்படிங்கிறதுக்காக அதுக்காக இன்னல்களை கொடுக்கக்கூடியவர் முனிவர் விஸ்வாமித்திரர். அதனால் ஹரிச்சந்திரன் நாட்டையையும் மனைவியையும் ஒரே மகனையும் இழைக்கிறான். சுடுகாட்டில் பணிபுரிகிறான். முனிவர் பல்வேறு இன்னல்களை இழைத்தும் பொய் சொல்லேன் என்று மறுமொழி கூறினான். அவனது வாய்மையை நாடகம் வாயிலாக உணர்ந்த காந்தி தாம் ஒரு சத்தியவானாக இருக்க வேண்டும் என உறுதி கொண்டார். ஸோ அந்த ஹரிச்சந்திர நாடகத்தை பார்த்து தான் வந்து பொய் சொல்லக்கூடாது அப்படின்னு சொல்லி காந்தி வந்து உறுதிமொழி எடுக்கிறாரு. அடுத்து இயேசுநாதரினுடைய மலை சொற்பொழிவு பற்றிய நூலை படித்தார். அதில் என்ன சொல்லியிருக்காங்க? தீயவனை எதிர்க்காதே, அவனிடம் உள்ள தீமையை எதிர்த்து நில், பகைவனிடமும் அன்பு பாராட்டு. இந்த கருத்துக்கள் எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இயேசுநாதரினுடைய மலை சொற்பொழிவு அப்படின்ற நூலில் இருந்து கற்றுக்கிறாரு. தீயவனை எதிர்க்காதே, தீயவனைக்கிட்ட போய் வந்து எதிர்த்து போராடிட்டு இருக்காத, அவனிடம் உள்ள தீமையை வந்து எதிர்த்து நில், அவனை வந்து எதிர்க்கக்கூடாது, தீமையை எதிர்த்து நில், பகைவனிடமும் அன்பு செலுத்து அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து பகவத்கீதையை படிக்கிறதுனால மன உறுதியை பெற்றான். உருசி அறிஞர் டால்ஸ்டாய் எழுதிய உன்னுள் இருக்கும் ஆண்டவனின் அரசு. ஸோ இதில் என்ன புத்தகம்? டால்ஸ்டாய் அவர்கள் எழுதிய உன்னுள் இருக்கும் ஆண்டவனின் அரசு அப்படின்ற நூல் அவருள் தாக்கத்தினை ஏற்படுத்தியது. டால்ஸ்டாய் நம் நூலில் இன்னா செய்தாருக்கும் அப்படின்னு சொல்லி திருக்குறளை தான் வந்து அதில் வந்து மொழிபெயர்த்து எழுதியிருந்தார். ஸோ கொஷினில் எப்படி கேட்கலாம்? டால்ஸ்டாய் அவர்கள் எந்த திருக்குறளை வந்து மேற்கோளாக காட்டினார்னு கூட கேட்கலாம். ஸோ இன்னா செய்தாருக்கும் ஒருத்தல் அவர்னான நன்னயம் செய்து விடல் அப்படின்ற அந்த திருக்குறளையை தான் வந்து மொழிபெயர்த்து காமிச்சிருக்காரு. அதை படித்த பிறகு தான் காந்தியடிகள் வந்து திருக்குறள் மீதும் தமிழ் மீதும் பற்று கொண்டார். ஸோ எந்த நூலை படித்த பிறகு காந்தியடிகளுக்கு திருக்குறள் மீதும் தமிழ் மீதும் பற்று ஏற்பட்டதுன்னு கொஷின் கேட்டாங்கன்னா நூல் பேர் வந்து உன்னுள் இருக்கும் ஆண்டவனின் அரசு அப்படின்ற நூல். உன்னுள் இருக்கும் ஆண்டவனின் அரசு. அதை எழுதியவர் டால்ஸ்டாய். ரஷ்ய எழுத்தாளர். ருசி அப்படின்னா ரஷ்ய எழுத்தாளர் டால்ஸ்டாய் அவர்கள். அன்பு, உண்மை, உறுதி, இன்னா செய்யாமை ஆகிய உயர் பண்புகள் அவருக்கு இளம் பருவத்திலேயே இயல்பாய் அமைந்தன. போராட்ட முறைகள் 2 வகைப்படும். ஒன்று போர் முறை, இன்னொன்று அறவழியில் போராடுறது.
ஸோ அதுக்கு வந்து என்ன சொல்கிறார் அப்படின்னா, மனிதனின் நோக்கம் உயர்ந்ததாகவும் தூய்மையானதாகவும் இருந்தால் மட்டும் போதாது. உயர்வானதாகவும் தூய்மையானதாகவும் இருந்தால் மட்டும் போதாது, அதை அடையக்கூடிய வழிமுறையும் வந்து பிறருக்கு துன்பம் தராத மாதிரி இருக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. வன்முறையை இதெல்லாம் வந்து மேற்கோள்கள். வன்முறையை வன்முறையால் வெல்ல நினைப்பது தீயை தீயால் அணைக்க முற்படுவது போன்றது. தீயை வந்து தீயால் அணைக்க வந்து முற்படுறது தான் வந்து வன்முறை. அதனால் அறவழியில் போகணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. அறவழியில் வந்து போராடினா வந்து பாதிக்கப்படுபவர்களினுடைய எண்ணிக்கை வந்து கம்மியாக இருக்கும் அப்படின்றது அவருடைய எண்ணம். வலிய போரில் சாகின்றவர்களின் எண்ணிக்கையை விட அறப்போரில் இறப்போரின் எண்ணிக்கை மிக குறைவாகவே இருக்கும் என்றும், மற்ற உலக நாடுகள் இதனை ஏற்காவிடினும் இந்தியா அதனை ஏற்று நடத்தி ஏனைய நாடுகளுக்கு ஒரு வழிகாட்டியாக திகழ வேண்டும் என விரும்பினார். இந்த வழியை உலகுக்கு எடுத்து காட்ட வேண்டியது இந்தியரின் கடமை என்றார். காந்தியடிகளின் அறவழி போராட்டங்களுக்கு மக்கள் ஆதரவு பெருகியது. கதர் இயக்கம், மதுவிலக்கு, தீண்டாமை ஒழிப்பு இந்த இயக்கங்கள் எல்லாம் வந்து பரவியது. ஒருமுறை தன் மனைவி கஸ்தூரிபாய் ஆசிரமத்திற்கு வாங்கிய காய்கறிகளில் வழக்கத்திற்கு அதிகமாக ஓரணா செலவு செய்ததற்கு காந்தியடிகள் கடிந்து கொண்டார். கஸ்தூரிபாய் காந்தியடிகளினுடைய மனைவி பெயர் கஸ்தூரிபாய், அவருடைய அம்மா பெயர் வந்து பார்த்திங்கன்னா புத்தலிபாய். ஸோ வந்து காந்தியடிகளினுடைய மனைவி கஸ்தூரிபாய். ஆசிரமத்தில் தாமே சமையல் செய்து அனைவருக்கும் கொடுத்தார். கழிப்பறையை கழுவுதல் ஒரு கலை என்றார். தம் கழிவுகளை வேறு ஒருவர் அகற்ற விடாமல் தாமே அகற்றினார். எழுதி தேய்ந்த ஒரு பென்சிலாக இருந்தாலும் அதனை இழக்க மனமில்லாமல் தேடுவார். சிறு காகிதத்தையும் வீணாக்காமல் அதில் கடிதங்களுக்கு மறுமடல் எழுதுவார். அவர் விரும்பியிருந்தால் அரச வாழ்க்கை வாழ்ந்திருக்கலாம். ஆனால் எளிமையான ஓர் அறமாக போற்றிய எளிமையை ஓர் அறம், எளிமையைத்தான் வந்து ஒரு அறமாக நினச்சிருக்காரு. எளிமையை ஒரு அறமாக போற்றிய அவருடைய மனம் அதற்கு இடம் தரவில்லை. பகட்டான வாழ்க்கையை வந்து பாவம் அப்படின்னு சொல்லி நினைக்கிறாரு. காந்தியடிகள் தமிழ்நாட்டுக்கு வந்தபோது ஏழை உழவர்கள் வறுமையால் அரையாடை உடுத்தியதை கண்டு தாமும் அன்று முதல் மதுரைக்கு வரும்போது தான் அந்த நிகழ்வை பார்த்துட்டு அந்த மாதிரி நடந்துக்கிறாரு. அரையாடையுடன் இங்கிலாந்தில் நடந்த வட்டமேசை மாநாடு சென்றபோது அங்கே இருக்கக்கூடிய இங்கிலாந்து முதன்மை அமைச்சர் சர்ச்சில் அப்படின்றவரை அரை நிர்வாண பக்கிரி, கொஷினில் கேட்பாங்க, காந்தியடிகளை அரை நிர்வாண பக்கிரி என்று ஏளனம் செய்தவர் யார், எந்த நாட்டு முதன்மை அமைச்சர்னு கேட்கலாம், பேர் கேட்கலாம். சர்ச்சில் இங்கிலாந்து முதன்மை அமைச்சர். எந்த மாநாடுன்னு கேட்கலாம், இங்கிலாந்தில் நடந்த வட்டமேசை மாநாடு. காந்தி காசி இந்து பல்கலைக்கழகத்தின் திறப்பு விழாவிற்கு வந்திருந்த மன்னர்களையும் செல்வர்களையும் பார்த்து, நிறைய பேர் செல்வர்கள் இவங்கெல்லாம் வந்திருக்காங்க, கோடான கோடி மக்கள் உண்ண கஞ்சியும் உடுக்க கந்தையும் இல்லாமல் தவிக்கும் இந்த நாட்டில் இன்னும் உங்களில் பலர் கோடிக்கணக்கான விலை மதிப்புள்ள அணிகலன்களை அணிந்து கொண்டு பகட்டாக வாழ்வது பாவம் அல்லவா? ஏழை மக்களின் காவலர்களாக இருக்க வேண்டிய நீங்கள் இப்படி செய்வது ஏய்த்து பிழைக்கும் செயல் அல்லவா என்றும் கேட்டார். ஸோ வந்து இந்த மாதிரிலாம் வந்து கேட்குறாரு. எங்கே நடந்த திறப்பு விழா அப்படின்னா காசி இந்து பல்கலைக்கழகம், அங்கே நடந்த திறப்பு விழாவில் வந்து காந்தியடிகள் பேசுகிறாரு. மனிதரோடு மனிதராக வாழ்ந்து மனிதருக்காக வாழ்ந்து மகாத்மாவாக உயர முடியும் என்பதனை மெய்ப்பித்தவர் தான் வந்து காந்தியடிகள் அவர்கள். என்னை பொறுத்தவரை தேசாபிமானமும் மனிதாபிமானமும் ஒன்றுதான். அதாவது தேசத்து மேலே நம்ம வச்சிருக்கக்கூடிய அந்த பற்றுதலும் நம்மளுடைய மனிதாபிமானமும் ஒன்றுதான். நான் ஒரு தேசபக்தன். அதற்கு அடிப்படை காரணம் நான் மனிதனாக இருப்பதும் அதற்கு மேல் மனிதாபிமானியாக இருப்பதும் தான். இதெல்லாம் வந்து மேற்கோள் கொடுத்து கூறியவர் யாருன்னு கேட்கலாம். மனிதர் மொழியாலும் நாட்டாலும் உணர்த்தப்படுவதனை காட்டிலும் மனிதத்தன்மையால் பிறருக்கு உணர்த்தப்படுவது சிறப்பு. சான்றாக, நான் மொழியால் குஜராத்தியன், நாட்டால் இந்தியன், உலக நிலையில் உலகன், ஆனால் மனிதனாக இருத்தல் வேண்டும். குஜராத்தியனாக இருப்பதை காட்டிலும் இந்தியனாக இருப்பதனை காட்டிலும் மனிதனாக இருப்பதை பெருமைக்குரியது. கொஷினில் எப்படி கேட்பாங்க, மனிதனாக இருப்பதை பெருமைக்குரியது என்று கூறியவர் யாருன்னு கேட்கலாம். உலகோர் அனைவரும் குறிக்கோளுடைய மனிதராக இருந்தால் உலகமே ஒரு நல்ல சமுதாயமாக உருவாகும். இந்த மேற்கோள் நிறைய இருக்குதுல்ல, அதெல்லாம் படிச்சுக்கோங்க.
அடுத்து தென்னாப்பிரிக்கா அந்த கருப்பு சட்டத்தை எடுத்து போராடும்போது அவரை வந்து சிறையில் அடைச்சிருவாங்க. சிறையில் வந்து செருப்பு தைப்பார். அந்த செருப்பை வந்து என்ன பண்ணுவாருன்னா யாருக்காவது அன்பளிப்பாக கொடுக்கணுங்கிறதுக்காக ஸ்மட்ஸ் அப்படின்ற ஒருத்தருக்கு வந்து கொடுப்பாரு. அவர் வந்து ஆளுநர், சிறையில் அடைத்த ஆளுநர், காந்தியடிகளை சிறையில் அடைத்த ஆளுநர். அவர் சிறையிலிருந்து விடுதலையானதும் ஸ்மட்ஸை சந்தித்து தாம் தைத்த காலணிகளை வந்து வழங்கினார். ஸோ அவர் தைச்சதெல்லாம் வந்து இவர் வந்து கொடுக்குறாரு, அந்த காலணிகளை கொடுக்குறாரு. அதற்கு ஈடாக ஸ்மட்ஸ் காந்திக்கு என்ன கொடுக்குறாரு? விவிலியம் சார்ந்த 2 நூல்களை பரிசாக கொடுத்தார். விவிலியம் சார்ந்த 2 நூல்களை வந்து காந்தியடிகளுக்கு ஸ்மட்ஸ் வந்து பரிசாக கொடுத்தார். ஸ்மட்ஸ் அப்படின்றவர் சிறையில் அடைத்த ஆளுநர். இதுக்கு முன்னாடி சர்ச்சில் பார்த்தோம். அவர் வந்து இங்கிலாந்தினுடைய அந்த வட்டமேசை மாநாட்டில் காந்தியடிகளை இழிவுபடுத்தியவர் சர்ச்சில். அவர் வந்து முதன்மை அமைச்சர், இங்கிலாந்தினுடைய முதன்மை அமைச்சர், அரை நிர்வாண பக்கீரி அப்படின்னு சொன்னார். இங்கே வந்து ஸ்மட்ஸுன்றவர் அவரை சிறையில் அடைத்த ஆளுநர். அவர் வந்து பார்த்திங்கன்னா அதை காலில் வந்து போடாமல் தன்னுடைய என்ன பண்ணுவார், அவரால் அதை போட முடியாது. அதனால் பூஜை அறையில் வந்து நான் வச்சுருக்கேன் அப்படின்னு சொல்லுவார். 1948 ஜனவரி திங்கள் 30 வந்து காந்தியடிகள் சுட்டு கொல்லப்பட்டார். உலகமே இரங்கல் செய்தி விடுத்தது. ஸ்மட்ஸ் தம்முடைய இரங்கல் செய்தியில், அவருடைய இரங்கல் செய்தியில் இந்த 2 மேற்கோள்களை கொடுத்து யார் கூறினாங்கன்னு கேட்டாங்கன்னா ஸ்மட்ஸு. காந்தி சிறையில் தாமே தயாரித்த காலணியை எனக்கு அன்பளிப்பாக அளித்தார். அதனை ஆர்வத்தோடு வாங்கி அணிந்தேன். என் கால்கள் நடுங்கின, நிற்க முடியவில்லை. உடனே அதை எடுத்து சென்று என் பூசை அறையில் வைத்து வணங்கி வருகிறேன் அப்படின்னு சொல்லியிருப்பார். தன்னாட்டு பொருள் இயக்கமான சுதேசி இயக்கத்தை வளர்க்கும் கடமை இளைஞர்களுக்கே உரியது. நம்மளுடைய நாட்டு பொருட்களை வந்து பயன்படுத்துறது தான் வந்து சுதேசி இயக்கம். அதை வளர்க்குறது நம்மளுடைய கடமை, இளைஞர்களினுடைய கடமை அப்படின்னு சொன்னார். இளைஞர்களுக்காக நிறைய சொல்லியிருப்பார். ஆங்கிலேயரது மேலாண்மை மூலம் நாம் அடைந்த அடிமைத்தனம் மிக மிக இழிவானது. இதனை நம் நாட்டு இளைஞர்கள் விளங்கி கொள்ளும் வகையில் எடுத்து கூறுதல் வேண்டும். தீண்டாமை கொடுமையை வலுவுடன் எதிர்த்து நிற்குமாறு இளைஞர்களை கேட்டுக்கொண்டார். கொள்கை இல்லாத அரசியல், உழைப்பில்லாத ஊதியம், நாணயம் இல்லாத இன்பம், மனிதநேயமில்லாத அறிவியல், அறமில்லாத வழிபாடு, ஸோ இதெல்லாம் பயனில்லை. ஈகத்தின் உச்சியில் நின்றவர் காந்தியடிகள். ஈகைனா வந்து தியாகத்தினுடைய உச்சியில் வந்து நின்றவர். ஸோ மீதிலாம் ஒன்றும் பாயிண்ட்ஸ் கிடையாது. அந்த மேற்கோள்கள் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். காந்தியடிகள் டேஸ் எனும் நாடக நூலை படித்தார். ஹரிச்சந்திரன். திருக்குறளை மொழிபெயர்த்த ரஷ்ய அறிஞர், பாருங்கள் இதிலே கேட்டிருக்காங்க, டால்ஸ்டாய் அவர் தான் வந்து மேற்கோள் காமிச்சிருக்காரு. காந்தியடிகள் டேஸ் நாடகத்தை பார்த்து உண்மையே பேச வேண்டும் என்று உறுதி பூண்டார். ஹரிச்சந்திரன். இது படித்த நூல் வந்து பார்த்திங்கன்னா சிரவண பிதுர்பக்தி. இந்த பார்த்தது தான் வந்து ஹரிச்சந்திர நாடகம். சிரவண பிதுர்பக்தி அப்படின்ற அந்த நூலை படித்து தான் அந்த ஒரு காட்சி, ஒரு பேப்பரில் அப்பா அம்மாவை கண் தெரியாத அப்பா அம்மாவை தூக்கிட்டு போகிறத பார்த்து தான் வந்து அவர் வந்து பெற்றோர் மேலே அன்பாக இருக்கணும்னு நினைப்பார். பகைவனிடமும் அன்பு காட்டு அப்படின்னு கூறியது பைபிள். நரநெறியாக போற்றப்பட வேண்டியவை எளிமை, சிக்கனம். ஸோ இதோடு வந்து காந்தியடிகள் பற்றின டாபிக் ஓவர். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.